श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्य सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयादयात्रान्ताक्षाः स्तोत्रेषु पुंसां सरन्तीं सरस्वतीं श्रीगुरुभ्यो नमः. அடியே க்ஷமிக்கணும், ஒரு 10 நாளாக கிளாஸ் இல்லாத போயிடுது. கொஞ்சம் பர்சனல் காரியத்தினாலையும் அதனால் இன்றைக்கி யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நான் சரியான தகவல் இல்லாததுனால ஒரு 10 நாளாக ஒழுங்காக நடக்காததுனால போன வாரம் நடக்கலை, இந்த வாரம் இதோ நேற்று நடக்கலை. அதனால் முதல்ல க்ஷமிக்கணும் எல்லாரும். இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமாடியே? சரி, அதான். அடியே சாய்க்கா. அதான் ಅಲ್ಲ ಅಡಿಯ ದ್ವಿಗು ದ್ವಂದ್ವ ಆಯ್ತಾ? ದ್ವಂದ್ವ ಅವಿಭಾವ நினைக்கிறேன். ஆமா அடியே. சரி, ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். சரி, இன்னைக்கு துவந்துவம் அவிபாவம் தான். இதெல்லாம் ரொம்ப சுலபமானது தான். புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படியே பார்த்துன்னு வருவான். இதை ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு போட்டுட்டு குரூப்பில் போட்டுடுறேன் அந்த லிங்க்கு. அவள் வந்து பார்த்துக்கிட்டோம். இல்லாட்டா அப்புறம் திருப்பி போனால் அடுத்த கிளாஸில் திருப்பி ஒரு ரிவைஸ் ஆகிட்டும், ஒரு சங்கேபமாக கொஞ்சம் சொல்லிடலாம். சரி, இப்போது துவந்துவ சமாசம் பார்க்கணும். இந்த துவந்துவ சமாசம் 2 விதம். இத்தர துவந்துவம், சமாஹார துவந்துவம் பார்த்துக்கணும். துவந்துவன்னா உபயபத பிரதான துவந்துவகான்னு பார்த்துக்கணும். அப்போது அங்கே துவந்துவ சமாசத்தில் எல்லா பதத்துக்கும் 2 பதம் இல்லை, பகுபதங்கள் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் சமானமாக ஒரே அர்த்தத்தை, எல்லா பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்கிறதுக்கு துவந்துவ சமாசம்னு பார்க்கணும். அதான் इतरेतर योगे समाहारे च अर्थे वर्तमानम् अनेकं सुबन्तं समस्यते. इतरेतर योगे, इतरेतरம்னா 2 பதங்கள், அப்புறம் அதுக்கு இதரேத்தர துண்டும், அப்புறம் சமாஹாரேச்ச அப்படின்னு 2 இருக்கு. சமாஹாரேச்ச அப்படின்றதுனால சமாஹார துண்டும். ச அர்த்தே வர்த்தமானம் இதரேத்தர யோகே சமாஹாரே ச அர்த்தே. ச அர்த்தேனா சார்த்தே துவந்துவகான்ற சூத்திரம். அதுக்கு இதரேத்தர துவந்துவகா சமாஹார துவந்துவகான்னு, அதுக்கு சார்த்தே துவந்துவகா அப்படின்றதுனால சகார அர்த்தங்கள் அப்படின்னா அண்டு இது ராமஹா கிருஷ்ணா, ராமஹா அண்டு இதெல்லாம் சொல்றதுலாம் சார்த்தத்தில் சொல்றதுனால இதுக்கு சார்த்தே துவந்துவகான்றதுனால இதுக்கு துவந்த சமாசத்துக்கு 2 துவந்தம், இதரேத்தர துவந்தம், சமாஹாரம். அது அநேகம் சுபந்தம் சமஸ்யத்தை. இது பல சுபந்தங்கள் ஒன்று சேர்ந்து சுபந்தேன சுபந்தம் சமஸ்யத்தை. இது இந்த இடத்துல. அப்புறம் இதரேத்தர யோகோ நாம, இப்போ 2 துவந்தம் சொல்லிருக்கார். இதரேத்தர துவந்தா சமாஹார, இதரேத்தர யோகே 1, சமாஹாரேன்னு 2 சொல்லிருக்கார். இதரேத்தர யோகா நாம மிலிதானாம் ஏகஸ்மின் கிரியாபதே அன்வயா. மிலிதானாம்னா நிறைய பதங்கள் சேர்ந்தது. மிலிதானாம் பகூனாம் பதானாம் ஏகஸ்மின் கிரியாபதே அன்வயா. ஒரே ஒரு கிரியாபதத்தில் மொத்தம் அன்வயிக்கிறது. கிரியாபதத்தினுடைய குணத்தினுடைய முன்னாடியே சொன்னோம். இங்கே சமாசத்தில் பிராதானியம் எப்படி பார்க்கறதுனா, ஒன்று குணத்தினுடைய அன்வயிக்கும், இல்லை கிரியாபதத்தினுடைய அன்வயிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ராஜதூதா அப்படின்னா ராஜபதம் தூதபதம் இருக்கு. எதனோட அன்வயிக்கும் பார்த்தா அங்கே ராஜதூதா அதனுடைய ஏதாவது ஒரு கிரியாபதத்தை சேர்த்துக்கணும், கச்சதி அப்படின்றதுனால. அப்போ அந்த கச்சதி பதம் கிரியாபதம் எதனுடைய அன்வயிக்குமாகவும் அதுக்கு பிராதானியம் சொன்னோம். அதே மாதிரி இந்த இடத்துல
எல்லா பதங்களோடையும் அந்த கிரியாபதம் அன்வயிக்கிறதுனால இதுக்கு வந்து இதரேதர துவந்தா அப்படின்னு. அப்போ மிலிதானாம் ஏகஸ்மின் क्रियापदे நிறைய பகுனாம் பதானாம் ஏகஸ்மின் கிரியாபதே ஒரே ஒரு கிரியாபதத்திலே ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணோ ஹரிஸ்ச ஹரஸ்ச ஹரிஹரோ கச்சதா அப்படின்ற கச்சதகான்ற ஒரே கிரியாபதத்தினுடைய இந்த எல்லா சுபந்தங்களும் அன்வயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இதரேதர துவந்தா. சமாஹாரஹா நாம சமூகா. சமாஹாரம்னா சமூகா, சமூகம்னா ஒரு கூட்டம். अतः द्वन्द्वः इतरेतरः समाहारश्चेति द्विधा. அதனால துவந்த சமாசம் ரெண்டு விதம். இதரேதர துவந்தः சமாஹார துவந்தश्च. இதரேதரः द्वयोरपि पदयोः भवति. இந்த இதரேதர துவந்தங்கள் ரெண்டு பதங்களுக்கு கொள்ளே வரும். பகூனாம் பதாங்களுக்கும். அதான் முதல்லயே சொல்லுவோம், துவந்த சமாசங்கள் ரெண்டு சமாசங்களே சாதாரணமாக பகுபதங்களுக்கு வரும். இதரேதர துவந்தங்களும் அந்த மாதிரி ரெண்டு பதங்களுக்கு நடுவிலையும் வரும். அதே மாதிரி பகு சுபந்தங்கள் இருந்தாலும், நிறைய அநேக சுபந்தங்கள் இருந்தாலும் அங்கேயும் இதரேதர துவந்தம் வரும். அதே மாதிரி சமாஹார துவந்தத்தை அதே தான். சமாஹாரோபி தசைவ கிந்து சமாஹார துவந்தா குவச்சித் நித்யः. சமாஹார துவந்தம் சில இடத்துல நித்திய சமாசங்களா இருக்கும். அது எங்கன்னா அங்க முன்னாடியே பார்த்தோம், அந்த பிராணி தூரிய சேனாங்கானாம் அங்கெல்லாம் பார்க்கச்சே இந்த உதாரணத்துல அங்க சொல்லச்சே பிராணி எங்க தூரி எங்க அந்த இடத்துல நினைக்கிறேன், அதெல்லாம் நித்தியம்னு நினைக்கிறேன் சமாஹாரம் அங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் சில இடத்துல சூத்திரங்களுக்கு விதிச்சபடி அங்கெல்லாம் நித்திய சமாஹார துவந்தங்களுக்கு அப்படின்னு. இப்போ இதரேதர துவந்தம் உதாரணம் ஹரிஷ்ச ஹரஸ்ச ஹரிஹரௌ. ஹரிஷ்ச ஹரஸ்ச ஹரிஹரௌ. ஹரிஷ்ச குருஷ்ச ஹரஸ்ச ஹரிஹர குரவஹ. ஹரிகுரு ஹராஹ. ஈஷஸ்ச கிருஷ்ணஸ்ச ஈஷ கிருஷ்ணௌ. அப்புறம் இங்க வந்து இப்போ இங்க அரி அடியா சாய்க்கா அடியா. ஆமா, அதான் அடியா இருக்கு, அதுக்கெல்லாம் இருக்கு. ஹரிஷ்ச ஹரஸ்ச ஹரிஹரன்றதுனால வந்து கி அப்படின்னு இருக்கு. அந்த சூத்திரத்தினால ரஸ்வ இகாராந்தம் ரஸ்வ உகாராந்தங்கள்லாம் பூர்வம் அந்த அந்த சப்தங்களா இருந்தா சேஷோ கிய சகி அப்படின்ற சூத்திரத்தால சகி சப்தத்தை விட்டுட்டு அந்த கீசம்யாக்கி விடுற இகாராந்த உகாராந்த சப்தங்கள்லாம் முன்னாடி பிரயோகம் பண்ணணும்னு அந்த சூத்திரத்தால சொல்றது கீழே கொடுத்துருக்கீங்க. ரஸ்வ இகாராந்த ரஸ்வ உகாராந்தம் ச பூர்வம் பிரயோஜ்யம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படியே அதனால ஹரி ஹரவ், அதனால இகாராந்தமாக இருக்கிறதுக்கு ஹர சப்தன்றது அகாராந்தம். அதனால இகாராந்த சப்தத்தை முதல்ல பிரயோகம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு நியமம். இந்த இதுக்கு ஹரிஹரவுன்றதுக்கு அடுத்ததுக்கு ஹரிஷ்ச குருஷ்ச ஹரஸ்சன் இருக்கு. இங்க பகுபதங்கள் இருக்கு. அங்க வந்து பகுபதங்கள் இருந்தால் நியமம் இருந்தால் எதுக்கு நியமம் இருக்கோ அது முதல்ல பிரயோகம் பண்ணணும்.
நியமம் இல்லாததுக்கு எப்படி வேணா பிரயோகம் பண்ணலான்றதுனால அது விகல்பத்தினால சொல்லிருக்காரு. அதனால பாரோம், ஹரிஷ்ச குருஷ்ச ஹரஸ்ச அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க ஹரி சப்தத்துக்கு முதல்ல பிரயோகம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹரிஹர குரவகான்னு வந்துருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி விகல்பத்தினால இது பண்ணலாம் விட்டா விடலாம்னால ஹரி குரு ஹராஹா, ஹரி சப்தத்துக்கு நியமம் இருக்கிறதுனால அது முதல்ல பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீதி சப்தங்களுக்கு ரெண்டுத்துக்கும் மாத்தி கூட பண்ணலாம் பிரயோகம்ன்றதுக்கோசரம் அந்த அது காமிச்சிருக்காரு. அதனால ஹரிஹர குரவஹா ஹரி குரு ஹராஹா அப்படின்னு காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஈஷஸ்ச கிருஷ்ணஸ்ச ஈஷ கிருஷ்ணவ், அதுக்கும் ஒன்று சொல்லிருக்காரு. அஜாத் அந்தம் அஜாத் யதந்தம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அஜாதித்வே சதி அதந்தம் எது தத்பூர்வம் பிரயோஜ்யம். அஜாதிகள் முதல்ல பிரயோகம், அதுவும் அஜாதிகளா இருந்து அதந்தமாக இருந்தால் அது முதல்ல பிரயோகம் பண்ணணும். ஈஷ கிருஷ்ணவ், ஈஷன்றது அஜாதி, அதுவே அதந்தமாகவும் இருக்கு. அஜாதிகளா இருந்தால் அதந்தமா இருக்கும். சாதாரணமா அங்க என்ன சொன்னார் முதல்ல, ஹரி அந்த இகாராந்தமா இருந்தால் துவந்த்வேகின்ற சூத்திரத்தினால இகாராந்தமா இருந்தால் அங்கேக்கு வந்து அதுதான் முதல்ல பிரயோகம் பண்ணணும் சொன்னார். ஆனால் அதுவே அஜாதியந்தமா அஜாதியாக இருந்தால் ஈஷன்ற சப்தம் வந்து அஜாதி சப்தம், அதுல அந்தம் அதந்தமாக அகாராந்தமாக இருந்தால் அப்போ அங்க அந்த சப்தத்தை தான் முதல்ல பிரயோகம் பண்ணணும். அதனால ஈஷ கிருஷ்ணம் அப்படின்றதுனால ஈஷ கிருஷ்ணம் அந்த இடத்துக்கு அஷ்டி இல்லடி, அச்சுன்ற இது அக்ஷரம், அச்சு அச்சு அக்ஷரம் அச்சு. அடி எது எது ஹரஹாவா? அது இல்லையா அடியன், அது அலந்தமாச்சு அது. அடிய 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 அஜாதி அதந்தம், அஜாதியாக இருந்து அது அதந்தமா இருக்கணும். அத்தை அந்தமாக கொண்டதுன்னா அகாரத்தை அந்தமாக கொண்டதுன்னு அர்த்தம். அடி அப்புறம் அஸ்வஸ்ச ரதஸ்ச இந்திரஸ்ச அஸ்வரதேந்திராஹா வரும். இங்கேயும் பகுஷு அநியமஹா அப்படின்ற வார்த்தைக்கிறதுனால இங்க அஸ்வஸ்ச அகாரம் அஜாதியா இருக்கு, அது வந்து அதந்தமாவும் இருக்கு. அதே மாதிரி இந்திரஸ்டன்றது அதுவும் அஜாதியா இருக்கு, அதுவும் வந்து இதுவா இருக்கு, அதந்தமா இருக்கு. அதனால இப்போ இந்த இடத்துல அந்த சூத்திரத்தினால அஸ்வம் முதல்ல, அஸ்வ சப்தமும் முதல்ல பிரயோகம் பண்ணலாம், இந்திர சப்தமும் முதல்ல பிரயோகம் பண்ணலாம். அதனால அஸ்வரதேந்திராக இந்திராஸ்வரதாக எப்படி வேணா பிரயோகம் பண்ணலாம். ஏன்னா இது விகல்பேன அதுக்கு பகுஷு அநியமஹா அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். பகுஷு அநியமஹா விகல்பேன, அதுவும் விகல்பேன அப்படி பகுஷு ரெண்டுத்துக்கு ரெண்டு மூணுத்துக்கு பகு சப்தங்கள் அதுல இருக்கிற சமா துவந்தத்துல பகு சப்தங்கள் பல சப்தங்கள் இந்த மாதிரி அஜாதி அஜாதியாகவும் அதந்தமாகவும் இருந்தால் அதுக்கு ஒன்றும் நியமம் இல்லை, எப்படி வேணா மாத்தி பண்ணிக்கலாம், அது விகல்பேன பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ரெண்டு பிரயோகத்தையும் இங்க காமிச்சிருக்காரு. அஸ்வத்தையும் முதல்ல பிரயோகம் பண்ணிருக்கார், ஏன்னா அதுவும் அஜாதி அதந்தம். அப்புறம் இந்திர சப்தத்தையும் முதல்ல பிரயோகம் பண்ணி அதுவும் அஜாதி அதந்ததுனால அஸ்வரதேந்திராக இந்திராஸ்வரதாக இப்படின்றத பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சொல்றேன். இப்ப பாரு, இந்திரஸ்ச அக்னிஷ்ச இந்திராக்னி அப்படின்னு இருக்கு. இங்க போறோம், இந்திரஸ்ச இது வந்து அஜாதி அதந்தம், அதனால அது முதல்ல. அக்னிஷ்சன்ற இடத்துல அஜாதியா இருந்தாலும் அது வந்து அதந்தமா இல்லை, அது இகாராந்தமா இருக்கிறதுனால அது நியமேன உத்தரபதமா தான் இருக்கணும் அக்னி சப்தம் அப்படின்றதுனால அதுக்கு காமிச்சிருக்காரு.
ஆஹ் அடியே அடியே அதுதான். இப்போ சாதாரணமா வந்து துவந்த்வே கீன்ற இதனால இகாராந்தம் முதல்ல வரணும்னு சொல்லிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த சூத்திரத்துல என்ன சொல்லிருக்கு, அஜந்தமாக இருந்து அஜன் அஜாதியாக இருந்தால், அஜந்தம் அஜாதியாக இருந்தால், அச்சில் ஆரம்பிக்கிற அக்ஷரங்கள் முதல்ல இருந்துட்டால், அதுக்கு அதந்தம் இருந்துட்டால் அதுதான் முதல்ல வரணும். அஜாதிக்கு அந்த கீ சமயம், அந்த இகாராந்தங்கள் அதெல்லாம் இருந்துட்டா அது வந்து ரெண்டாவது தான் வரணும்னு சொல்றேன். அதுதான் இங்கே சொல்றேன் பொருட்களிய கெந்தாது அஜாத் அந்த அதந்தம் விப்ரதிஷேதேன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்க வந்து கெந்தாது கெந்தமா இருக்கு அக்னி சப்தம். அதனால கெந்தம்னா இகாராந்தமாக இருக்கு, அங்க கீ கீ சம்யகமாக அது இருக்கு, இகாராந்தமாக இருக்கு அது. அப்போ அதுதானே முதல்ல வரணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, விப்ரதிஷேதேன. அது வந்து விப்ரதிஷேதம், அது நிஷேதம் பண்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது இருக்கு, அஜாதியாக அதந்தமான ஒண்ணு இருக்கிறதுனால அதுக்கு பூர்வபதத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அங்க द्वन्द्वे घी इति नियमस्य अजाद्यदन्तम् इति नियमस्य च ஏகத்திர பிராப்தோ அஜாத்யதந்தமேவ பிரவர்த்ததே. அதனால இந்த ரெண்டு நியமமும் ஒரே சூத்திரத்திலே வந்திருக்கு, ஒரே பிரசங்கத்துல வந்திருக்கு. எங்க இந்திராக்னின்ற இடத்துல அஜாத்யன் அதந்தம் இந்திர சப்தம், அப்புறம் துவந்த்வே கீன்றது அக்னி சப்தமா இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே இடத்துல வந்தால் எதுக்கு பிராதானியம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அஜாதி அதந்தத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால இந்திர சப்தம் தான் முதல்ல வரணும். ஏன்னா அது அஜாதி அதந்தமாக இருக்கிறதுனால அதுக்கு பிராதானியம் கொடுத்து அது பூர்வபதமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நேம். சிவஸ்ச கேசவஸ்ச சிவகேசவோ, இதுக்கு அல்பாஸ்தரம். சிவஸ்ச கேசவஸ்ச, இதுக்கு அஜாதி அதந்தமும் இல்லை, ரெண்டும் கீயும் இல்லை, கீ சம்யகமும் மாவும் இல்லை, ரெண்டும். அதனால இதுக்கு என்ன ஆச்சு, இப்போ இது ரெண்டுத்துக்கு எது நியமம், பௌர்வாபரியம் எப்படி இதுக்கு நியமம் அப்படின்னு கேட்டா அல்பாச்தரம் அப்படின்னு சொல்றதுனால எதுக்கு எந்த சப்தத்துக்கு அச்சு அல்பமாக இருக்கோ, நியூன சங்கியாகமா இருக்கோ, அதுக்கு வந்து பூர்வபதத்துவம், அதிக அதிக சங்கியாகமாக அச்சு எதுக்கு இருக்கோ அதுக்கு உத்தரபதத்துவம் அப்படின்ற நியமம் சொல்லிட்டு. சிவஸ்ச கேசவஸ்ச, சிவஸ்சன்ற இடத்துல சிவஹா ரெண்டு அச்சு இருக்கு, கேசவஹா மூணு அச்சு இருக்கு. அதனால சிவஹான்றது அல்பா அச்சு, நியூன சங்கியாக்கமாக இருக்கிற அச்சுனால அதுக்கு பூர்வபதத்துவம் சிவகேசவம். அந்த மாதிரி தவஸ்ச கதிரஸ்ச தவ கதிரவ், கிரீஷ்மஸ்ச வசந்தஸ்ச கிரீஷ்ம வசந்தவ் அப்படின்றதுனால இதுக்கு நியமங்கள். அப்புறம் ஹேமந்தஸ்ச சிசிரஸ்ச வசந்தஸ்ச ஹேமந்த சிசிர வசந்தாக அப்படின்றதுனால. हेमन्तश्च शिशिरश्च वसन्तश्च हेमन्त शिशिर वसन्ताः, कृत्तिका च रोहिणी च कृत्तिका रोहिण्यौ அப்படின்றதுனால இது. இதுக்கு ஆமா, அதுதான் இது. ஒரு வார்த்தை சொல்லுது. அப்படியே இது அதான் இது எதுவானா வரலாம், விகல்பேன மாத்தியும் வரலாம், விகல்பேன அப்படியேவும் வரலாம், இல்லாட்டா மாறி கூட வரலாம், நீர் கேக்குற மாதிரி. ஆமா, அங்க
எங்க வந்து அல்பாச்சு பேதங்கள் இருக்கோ, அல்பாச்சு அதிகாச்சு பேதங்கள் இருக்கோ, அங்க அல்பாச்சு பிரவருத்தி ஆகும். எத்திர தூ எங்க வந்து சமசங்கியாகமாக இருக்கோ அச்சு, அங்க வந்து ஆணுபூர்வி எப்படி இருக்கோ அப்படியே சொல்லலாம்ன்ற இங்க கீழே வார்த்தைக்கு ஒண்ணு சொல்றேன். ருது நட்சத்திரானாம் சமாட்சரானாம் ஆணுபூர்வியன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்க கொடுத்துருக்காரு இங்க ஃபுட் நோட்ஸ்ல. ருது நட்சத்திரம் அடியே அடியே அதான் அந்த ருத்து ருத்து அடியே சாய்க்கா ஆ இல்ல இல்ல பூர்வம் பிரயோஜ்யம் இத்தியர்த்தகான்னு சொல்லிருக்காரு. எப்படி பிரயோகம் பண்ணிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. அடியே அடியே அப்புறம் மாதாச்ச பிதாச்ச மாதா பிதரோ யுதிஷ்டிரஸ்ச அர்ஜுனஸ்ச யுதிஷ்டிரார்ஜுனோ. இந்த இடத்துக்குலாம் இந்த மாதிரி சில இடத்துக்குலாம் மாதாச்ச பிதாச்ச மாதா பிதரோ யுதிஷ்டிரஸ்ச அர்ஜுனஸ்ச. இதுக்கு இங்க சொல்லுங்க அபியர் எது இங்க சிரேஷ்டமோ, சிரேஷ்டா பூர்வம் பிரயோஜ்யா, எது சிரேஷ்டமோ, யாரு இதுல முக்கியப்பட்டவாளோ அவளை பூர்வபத பிரயோகமா பண்ணணும். இப்போ மாதா பிதால மாதா முக்கியம்னால மாதா பிதரவுன்னு சொல்றோம். ஆனா யுதிஷ்டிரஸ்ச அர்ஜுனஸ்ச இங்க வந்து யுதிஷ்டிரன் வந்து சிரேஷ்டன்றதுனால யுதிஷ்டிரார்ஜுனோ. எத்யபி அர்ஜுனஹா வந்து அஜாதி அஜாதி அதந்தமா இருந்தாலும் இந்த சில சப்தங்களுக்கு சிரேஷ்டா பூர்வம் பிரயோஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யுதிஷ்டிர சிரேஷ்டா ஜேஷ்டா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பூர்வம் பிரயோஜ்யமா இருக்கணும், பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இது வந்து இதரேதர துவந்தங்கள்ல பேதங்கள். முதல்ல கீயா இருக்கணும், அது வந்து ஹலந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டுலாம் நேர. ஏன்னா அஜந்தமா வந்துருத்தினாலே அஜாதியா வந்துருத்தினாலே அங்க வந்து இந்த கீன்ற அந்த துவந்த்வே கீன்ற சூத்திரம் பிரவர்த்திக்காது. அதனால அது ஹலந்த ஹலாதிகளா இருந்தால் அதுக்கு அந்த இது. அதுக்கப்புறம் அஜாத்தியதந்தம்ன்ற சூத்திரத்தினால இந்த எது அஜாதியா அதந்தமா இருக்கோ அதுக்கு பூர்வபதத்துவம். அதுக்கப்புறம் அல்பாஸ்தரம். அதுக்கப்புறம் இந்த ருத்து நட்சத்திரங்கள்லாம் அதெல்லாம் விகல்பேன ஆணுபூர்வி பிரகாரம் அதுக்கு பூர்வபதத்துவம். அப்புறம் சிரேஷ்ட சிரேஷ்டத்துவம் ஜேஷ்டத்துவத்தை வச்சுட்டு பூர்வபதத்துவம் மாதா பிதரோ யுதிஷ்டிரார்ஜுனோ இத்தியாதி ஸ்தலங்கள்ல அப்படின்னா இது வரைக்கும் இதரேத்தர. இதுக்கப்புறம் சமாஹார துவந்துவம். சம்ஞாச்ச பரிபாஷாச்ச ஏதாசாம் சமாஹாரः சம்ஞா பரிபாஷம். இதரேத்தர துவந்தங்களுக்கு முன்னாடியே நியமம் பார்த்துருக்கோம். அது நபும்சகலிங்கமாகவும் ஏகவத் பாவமாகவும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால சஞ்ஞா பரிபாஷம் நபும்சகலிங்கமா மாதிரி ஏகவச்சனத்துல வந்துடுச்சு. घटश्च पटश्च अनयोः समाहारः घटपटम्. प्रायः சமாஹார துவந்தங்கள்லாமும் இதரேதர துவந்தங்களாவும் பிரயோகம் படுத்தலாம்.
ஆனா சிலது வந்து நித்திய சமாஹார துவந்தம் சிலது சொல்லிருக்கோம். அது தவிர மீதிலாம் இப்போ சம்ஞா பரிபாஷம் கடபட்டா கடபட்டம்ன்றதுலாம் இத்தரேத்தர துவந்தமா சொல்லலாம். சம்ஞா பரிபாஷே அப்புறம் கடபட்டவ் அப்படின்னு பிரயோகம் படுத்தலாம். இப்போ அது தவிர இப்போ நித்திய சமாஹார துவந்தகான்னு இருக்கு போறோம். அதுதான் எப்பவுமே சமாஹார துவந்தமா இருக்கும். அங்க வந்து இத்தரேத்தர துவந்தமா அதை மாற்ற முடியாது, பிரயோகம் படுத்த முடியாதுன்னு அதான் பாணீச்ச பாதோச்ச ஏதேஷாம் சமாஹாரா பாணிபாதம். இதோ இருக்கு வரும் துவந்தஸ்ச பிராணிதூரிய சேனாங்கானாம் அப்படின்னு இருக்கு. அதான் அந்த சூத்திரம் முன்னாடியே அது பார்த்தோம். அது பிராணியங்கானாம் தூரியங்கானாம் சேனாங்கானாம் துவந்தா நித்தியம் நித்திய சமாசம் அது. அப்புறம் ஏகவத் சியாத் ஏகவச்சனத்துல இருக்கும் அது. அப்போ பாணிபாதம் அது ஏற்கனவே நபும்சகலிங்கமா வந்துடும். அந்த மாதிரி மார்தங்கிகாச்ச பாணவிகாச்ச ஏதேஷாம் சமாஹாரः மார்தங்கிக பாணவிகம் ரதிகாச்ச அஸ்வரோகாச்ச ஏதேஷாம் சமாஹாரः ரதிகாஸ்வாரோகம். ஜாதி இதுக்கப்புறம் தானாச்ச ஷஷ்குல்யஸ்ச ஏதேஷாம் சமாஹாரः தானா ஷஷ்குலி. இங்க ஜாதி அப்ராணினாம் அடுத்த சூத்திரத்தினால பிராணிவர்ஜ திரவிய ஜாதிவாதினாம் பிராணிகள் தவிர திரவியங்கள் அந்த திரவிய ஜாதி வாச்சினங்கள் திரவியத்தினுடைய ஜாதி வாச்சகங்கள் வரும். இப்போ தானியம் அப்படின்றது திரவியங்களோட ஜாதி வாச்சகம், மொத்தமா தானியங்களை சொல்றது. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் துவந்த சமாசம் நித்தியம் வரும் அப்படின்னு சொல்றது அந்த சூத்திரத்தினால. தானாச்ச ஷஷ்குல்யஸ்ச தானா ஷஷ்குலி. அப்புறம் யூகாச்ச லிக்ஷாச்ச ஏதேஷாம் சமாஹாரः யூகாலிக்ஷம். இது வந்து க்ஷுத்ர ஜந்தவஹா நீச்சமான ஜந்துக்களை சொல்லச்சே அங்கேயும் நித்திய சமாஹாரம் வரும். க்ஷுத்ர ஜந்தவஹான்ற ஒரு சூத்திரமே இருக்கு. ஆநகுலா க்ஷுத்ர ஜந்தவஹா நகுலங்கள் முதலான என்னென்ன அந்த அந்த இதுல கணத்துல படிக்கப்பட்டதோ அந்த ஜந்துக்கள்லாம் சுத்ர ஜந்து அப்படின்னு அதுக்கு அஹிஷ்ட நகுலஸ்ச அனயோஹ சமாஹாரः அஹி நகுலம். இங்க வந்து அஹிஹி நகுலம் ரெண்டுத்துக்கும் எங்கெங்கெல்லாம் எந்த ரெண்டுத்துக்குள்ள நியமேன விரோதம் இருக்கோ அதுக்கும் நித்திய சமாஹாரம் எப்படின்னு ஏஷாம் ச விரோதா சாஸ்வதிகா சாஸ்வதமாக எந்த ரெண்டுத்துக்குள்ள விரோதம் இருக்கோ அஹி நக்குலம் ரெண்டுத்துக்கும் விரோதம், அது பரம்பரையா அதுக்கு விரோதம். அதனால அதுக்கு அங்க சமாஹார துவந்தம் நித்தியம் ஏகவசியாத் அஹி நக்குலம். அதனால கௌஷ்ச வியாக்ரஸ்ச அனயோஹ சமாஹாரः கோ வியாக்ரம் காகஸ்ச உலூகஸ்ச அனயோஹ சமாஹாரः காகோலூகம் गावश्च अश्वाश्च एतेषां समाहारः गवाश्वम् गवाश्वप्रभृतीनि च. அதான் யதோ உச்சாரித गवाश्वप्रभृतीनि च சொல்லிட்டு அந்த சூத்திரத்துல யதோ உச்சாரிதானி சாதுனி ஸ்யுஹு. அது இந்த கவாஸ்வ பிரபுத்திகள் அந்த கணத்துல படிக்கப்பட்டதுக்கும் எப்படி நகுலாதிகள் முதலான நகுல பிரபுத்தி நமக்கு எப்படி உண்டோ இந்த நித்திய சமாஹாரம்
அது மாதிரி கவாஸ்வ பிரவருத்திகள் அது வந்து எத்யபி சாது ஜந்துக்களா இருந்தா கூட அதுக்கும் உண்டு அப்படின்னு இந்த கவாஸ்வ பிரவருத்தி நீச்சன்ற சூத்திரத்தினால அது சொல்றேன்னு இதை போட்டு கீழே. அதனால கவாஸ்வம். அப்புறம் புத்திரஸ்ச ஆரிய புத்திரஸ்ச பௌத்திரஸ்ச அனயோஹ சமாஹாரः புத்திர பௌத்திரம் தாசீச்ச தாசஸ்ச அனயோஹ சமாஹாரः தாசி தாசம் அப்படின்றதுனால இதுக்கெல்லாம் நித்திய சமாஹாரத்தை விதிக்கிறார். இந்த மாதிரி கணங்கள்ல சில படிக்கப்பட்டது பிராணி தூரிய சேனாங்கானாம். அதுக்கப்புறம் ஜாதிஹி அப்ராணினாம். அதுக்கப்புறம் தானிய விசேஷங்கள் ஜாதி. அப்புறம் க்ஷுத்ர ஜந்துக்களுக்கு. அப்புறம் எதுக்கு விரோதங்கள் சாஸ்வதமாக இருக்கோ அதுக்கு ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறம் கவாஷ பிரபுத்தி. இந்த மாதிரி சிலத்துக்கு சமாஹாரம் நித்தியமாக விதிக்கிறார். சமாஹார துந்தத்தை நித்தியமாக விதிக்கிறார் அப்படின்னு இது வரைக்கும் அது. இதுக்கப்புறம் அவிபாவ சமாசம். அவ்வியங்கள் எங்கெங்கெல்லாம் வரும் அதுக்கு ஒரு பெரிய சூத்திரமே இருக்கு. அவ்வியம் விபக்தி சமீப சமுருத்தி அர்த்தாபாவ அத்தியத சம்பிரதி शब्द प्रादुर्भाव पश्चात यथा आनुपूर्व्य यौगपत्य सादृश्य संपत्ति साकल्य अंतवचनेषु அப்படின்றதுனால சாக்கல்யாந்தவச்சனேஷு அப்படின்ற சூத்திரத்தினால அவிபாவங்கள் இந்தந்த ஸ்தலத்துங்கள்லாம் அவிபாவ சமாசங்கள். அது கிட்டத்தட்ட அப்பயே முதல்ல பார்த்தா ஒரு 30-40 இருக்கு. நம்மளுக்கான ஒரு 15-20 உதாரணம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவிபாவங்கள் நிறைய இடத்துல வரும். அதுக்கு நிறைய அது கண்டுபிடிக்கிறது எது அவிபாவன்றது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா பிரதானமான அவிபாவத்தை விதிக்கிற சூத்திரம் இந்த சூத்திரம். இதுக்கு மேலேயும் நிறைய சூத்திரங்கள்லாம் அதுக்கு இருக்கு. அதான் அது வந்து என்னன்னு பார்ப்போம். விபக்தியர்த்தாதிஷு வர்த்தமானம் அவ்யயம். விபக்தியர்த்தாதிஷு விபக்தியர்த்தம் சமீபார்த்தம் சமிருத்தியர்த்தம் அர்த்தாபாவார்த்தம் அத்தியர்த்தம் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் விபக்தியர்த்தாதிஷு வர்த்தமானம் அவ்யயம். அப்படி அந்தந்த அர்த்தங்கள்ல குறிக்கிற அவ்யயங்கள் வரும். அந்த அவ்யயங்கள் சுபந்த பதத்தினுடைய சமாசமானால் அதுக்கு அவிபாவ சமாசம். ஏஷா அவிபாவா திரிவிதா. அவிபாவமே 3 விதம். அங்க நம்ம படிக்கல, அது இங்கதான் சொல்றது. அவிபாவா திரிவிதா. அவ்யய பூர்வபதः அவ்யய உத்தரபதः அவ்யயோத்தரபத ரஹிதச்சேதி அப்படின்னு 3 விதமா இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அത്ര அதிஹரி இத்யாரப்ய யாவன் நாமம் இதி பர்யந்தம் நித்திய சமாசः. அதிஹரின்ற ஆரம்பிச்சதுல இருந்து யாவன் நாமம் அப்படின்ற பர்யந்தம் இருக்கிறதுலாம் நித்திய சமாசம் நினைக்கிறேன் அவிபாவத்துல. அப்புறம் शाक प्रति इत्यपि नित्य समासः अतः येषु अश्वपद विग्रहः प्रदर्शितः अन्ये तु विकल्पेन भवति. மீதி சமாசங்கள்லாம் விகல்பேன அப்படின்னு அவிபாவத்துல. அது என்னென்ன உதாரணம் பார்த்துட்டு இப்போ அவ்யய பூர்வபதः அவிபாவம் 3 தான். அவ்யய பூர்வபதः அவ்யயோத்தரபதः அவ்யயோத்தரபத ரஹிதஸ்ச அப்படின்றதுனால 3 விதமா அவிபாவம். அதுல முதல் விதம் அவ்யய பூர்வபதா அப்படின்றதுனால. அப்படின்னா முதல்ல விபக்தியர்த்தே ஏதோ ஒரு விபக்தி அர்த்தத்துல அவிபாவம் வரும். அப்போ ஹரௌ இதி அதிஹரி. ஹரௌ இதி ஹரியின் இடத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு அதிஹரி.
ஹரவுன்ற சப்தமி விபக்தி அர்த்தத்தை சொல்றதுனால அதுக்கு அதிஹரி, இது அவ்யய பூர்வபதம். அதின்ற அவ்யம் பூர்வபதமாக இருக்கிறது இது. அப்புறம் சமீபார்த்தே கிருஷ்ணஸ்ய சமீபம் கிருஷ்ணம், சமுருத்தியர்த்தே மத்ராணாம் சமுருத்திஹி சுமத்ரம், எல்லாம் பாருங்க, எல்லாம் உப சு, இது எல்லாமே பூர்வபதமா இருக்கு. அவ்யய பூர்வபதம். இதெல்லாம் அவ்யயங்கள் பூர்வபதமாக இருக்குது. இது அவ்யய பூர்வபதம். அவிபாவம் அந்த மாதிரி முதல்லயே பார்த்துருக்கோம். அது நபும்சகலிங்கமா வரும்னு பார்த்துருக்கோம். ஏகவச்சனம் அது அவியமாவே இருக்கும். அதுவும் அவியமாவே இருக்கும் பார்த்தோம். அப்புறம் விருத்தியர்த்தே யவானாம் யவனானாம் விருத்திஹி துர்யவனம். அப்புறம் அர்த்தாபாவார்த்தே அதான் அந்த ருத்திகின்றதே ரெண்டு, சமிருத்திகி ருத்திகி, வி ருத்திகி, அதான் இல்லாத ருத்திகி ருத்திகின்னா சொல்லும், அது இருக்கிறது இல்லாதது ரெண்டுத்துக்கும். அதனால விருத்தியர்த்தே விருத்தியர்த்தே. அப்புறம் அர்த்தாபாவார்த்தே மக்ஷிகானாம் அபாவஹா நிர்மக்ஷிகம். அப்புறம் அத்யயார்த்தே ஹிமஸ்ய அத்யயஹ அதிஹிமம், அதிஹிமம் அத்யயஹனா துவம்சஹ. असंप्रत्यर्थे निद्रा संप्रति न युज्यते इति अतिनिद्रम. अப்புறம் शब्द प्रादुर्भावार्थे हरि शब्दस्य प्रकाशः इति हरि. पश्चादर्थे विष्णोः पश्चात् अरेन निद्र इल्लादवन अर्थम. निद्रा संप्रति न युज्यते, निद्र इल्लादवन अर्थम. अत्युष्णम उष्णम अधिकम अधि அதிநித்ரம். ஆனா இங்க நித்ரா சம்பிரதி நயுஜ்யதே இது அதிநித்ரம்னு இருக்கு. இப்போ இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுன்னு சொல்றேன் அடியன். அது என்னது நான் இப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நித்ரா இல்லாதவன் அர்த்தம் நினைக்கிறேன். அது எனக்கே அது மாத்தின்னு தோன்றது தெரியல, விசாரிச்சுன்னு சொல்றேன். அப்புறம் பశ్చాத் அர்த்தே விஷ்ணோஹ பశ్చాத் அணு விஷ்ணு, விஷ்ணுவை தொடர்ந்து போறவன் அணு விஷ்ணு. யதார்த்தா, அப்புறம் யதார்த்த அர்த்தா யதா அப்படின்றதுக்கு யோக்கியதார்த்தே வீப்சார்த்தே பதார்த்தானதி விருத்த அதிவிருத்தியர்த்தே. அப்புறம் சாதிருஷ்யார்த்தே, இந்த மாதிரி 4 இருக்கு. ரூபஸ்ய யோக்கியம் அனுரூபம். அப்புறம் வீப்சார்த்தே அர்த்தம் அர்த்தம் பிரதி பிரத்யர்த்தம். பதார்த்தான் அதிவிருத்தியர்த்தே சக்திம் அனதிக்கிரமிய பதார்த்த அனதிவிருத்தியர்த்தே யதாசக்தி. அப்புறம் சாதிருஷ்யார்த்தே ஹரேஹே சாதிருஷ்யம் சஹரி. இந்த மாதிரி இது வந்து யதார்த்த அர்த்தத்துல. அப்புறம் ஆணுபூர்வியார்த்தம் ஜேஷ்டஸ்ய ஆணுபூர்வேன அனுஜேஷ்டம். அப்புறம் யௌகபத்யார்த்தம் யௌகபத்தியம் சக்கரேன யுகபத் சச்சக்கரம், அந்த சஹன்ற அர்த்தத்தினால சச்சக்கரம். அப்புறம் சாதிருஷ்யார்த்தே சख्या சதிருஷா சசखी. அப்புறம் சம்பத்தியர்த்தே க்ஷத்ராணாம் சம்பத்தி சக்ஷத்ரம். எல்லாத்துக்குமே சேங்கிற உபசர்க்கமே நிறைய அர்த்தத்தில் வருது. சம்பத்தி சதிருஷா யுகபத்து
இந்த மாதிரி நிறையத்துக்கு சான்ற அவியமே வருது. அப்புறம் சாக்கல்யார்த்தே திருணமபி அபரித்யஜ்ய சத்ருணம். அப்புறம் அந்தார்த்தே அக்னி கிரந்த பர்யந்தம் அதீதே சாக்னி. அவதாரணார்த்தே யாவந்தி நாமானி யாவன் நாமம். இப்போ இந்த இது வரைக்கும் 17 அர்த்தங்கள் இருக்கு. இது வந்து இப்போ இது வரைக்கும் அவதாரணார்த்தேன்ற சொன்ன வரைக்கும் 17. இதெல்லாம் நித்திய சமாசங்கள்னு சொன்னேன். அவிபவங்கள் நித்தியமாக இதுக்கெல்லாம் வரும்னு. இதுக்கப்புறத்துல வருது விகல்பேன மாறி கூட வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் சொல்லிருக்கு. மரியாதார்த்தே ஆ இமாலயாத். அந்த ஆங்க உபசர்க்கம் 2 விதமா வரும். மரியாதார்த்தம் அபிவிதின்ற அர்த்தத்துல வரும். மரியாதான்றது தேன வினான்னு சொல்லிருக்கிறதான். மரியாதான்னா அது பர்யந்தம்னா அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும். ஹிமாலயாத் அப்படின்னா ஹிமாலயம், அந்த ஹிமாலயத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும்னு அர்த்தம். அது மரியாதை. அந்த ஆங்குன்ற உபசர்க்கம் 2த்துக்கு வரும். ஒன்று மரியாதார்த்தம், இன்னொன்று அபிவிதி அர்த்தம். 2த்துக்கு வரும். அதான் அதுக்குதான் மரியாதான்றது தேனவினா, அபிவிதின்றது தேனசக, அதோட சேர்த்துக்கணும். அப்புறம் அபிவித்தியர்த்தே போறோம். ஹிமாலயாத், ஹிமாலயம் ரெண்டுமே அது அபிவிதி பாரத தேசா. ஹிமாலயம் எது இருக்கோ அது அதையும் சேர்த்துண்டால் அது வந்து அபிவிதி அர்த்தம். அதை விட்டுட்டு சொன்னால் அது மரியாதை அர்த்தம் சொல்றேன். மரியாதைன்னா அந்த எல்லைன்னு அர்த்தம். சீமா, சீமா மரியாதா. அப்போ அந்த எல்லை வரைக்கும் அது அர்த்தம். அப்புறம் அபிமுக்கியார்த்தே அக்னி பிரத்யக்னி. இந்த மாதிரி இதெல்லாம் அவிபாவங்கள். அவ்வியே பூர்வபதங்கள். இது அவ்யோத்தர பத அவிபாவகான்றது மாத்திரார்த்தே சாகஸ்ய லேசா சாக பிரதி. அந்த மாத்திரம்ன்ற அர்த்தத்துக்கு லேசகான்ற அர்த்தத்தை வச்சுட்டு சாகஸ்ய லேசா, சாகம் மாத்திரம். அப்போ சாக பிரதி அப்படின்ற அர்த்தத்துக்கு இதுவும் நித்திய சமாசம்னு சொல்லிருக்கிறாங்க முன்னாடியே. அப்புறம் அவ்யய பதரஹிதா அவ்யபாவா, அவ்யய பதரஹிதா அவ்யபாவா. அவ்யய பதமே இல்லாத அவ்யபாவங்கள் இருக்கு. திஷ்டது பிரபுதய, திஷ்டந்தி காவஹ, திஷ்டத்கு பிரபுதய, திஷ்டந்தி காவஹ யஸ்மின் காலே திஷ்டத்கு. இங்க அவ்யயமே இல்லை, ஆனா இது அவ்யபாவ சமாசம். திஷ்டத்கு. ஆயத்யா காவஹ யஸ்மின் காலே ஆயதி கவம். பாரே சப்தயுக்தः, பாரே சப்தம். கங்காயாக பாரே, பாரே கங்கம். இதெல்லாம் வந்து அவியங்கள் இல்லாத அவிபாவம். கங்காயாக பாரே, பாரே கங்கம். எங்கடி சதி சப்தம்? ஆமா, சதி சப்தமியான்னு சொல்லலாமான்னு தெரியல. சரி, அது விசாரிச்சு அது கேட்டு சொல்றேன். எனக்கு அது தெரியலடி. சதி சப்தமியான்னு இந்த இடத்துல சொல்ல தெரியல. அது அதையும் கிளியர் பண்ணி சொல்றாடி. அப்புறம் அப்புறம் பாரே சப்தயுக்தா கங்காயாக பாரே, பாரே. அப்புறம் மத்திய சப்தயுக்தா சமுத்திரஸ்ய மத்தியே, மத்திய சமுத்திரம். இதெல்லாமும் அவ்யய பதரஹித அவியபாவம். அவியங்களே இல்லாத ஒரு அவியபாவங்கள் சில இந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம். பாரே மத்தியா சஷ்டியாவா அப்படின்ற இதெல்லாம்
பாரே சப்தயுக்தம் மத்திய சப்தயுக்தங்கள்லாம் இதெல்லாமும் அவிபாவ சமாசங்களுடைய உதாரணம். இது வரைக்கும் சமாசங்களுடைய என்னென்ன பிரபேதங்கள், என்ன உதாரணங்கள், அதெல்லாம் திருப்பியும் விஸ்தரமா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அதுல இருக்கிற சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் இப்ப பார்த்ததுலயே சூக்ஷ்மார்த்தங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு திருப்பி இதம் அவதேயம்னு அடுத்த சாப்டர்ல சொல்ல முடியும். அது வந்து அடுத்த இதுல இருந்து பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். கவிதா இருக்கு.